வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வேங்கடம் ராம்நாராயணன் அன்பு கலந்த வணக்கங்கள். இப்போது ரொம்ப சீரியஸாக எலெக்ஷன்லாம் போயின்னு இருக்கு. அதில் கடைசி லாஸ்ட் லேப் அப்படின்னு சொன்ன மாதிரி இன்னும் கடைசியில் ஒரு 50 தொகுதிகள் பாக்கி இருக்குது. மற்றபடி கிட்டத்தட்ட 380 தொகுதிகளுக்கு எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு. இந்த தொகுதிகளில் எலெக்ஷனை பார்க்குற போது யார் அதிகமாக ஒர்க் பண்ணாங்க? இன்னும் எல்லா ப்ரெடிக்ஷனும் கிட்டத்தட்ட 14 ப்ரெடிக்ஷன்ஸ் வந்திருக்கு போல் இருக்கு. அதில் பலவிதமான ப்ரெடிக்ஷனில் ஒரு 250லேருந்து 350 வரைக்கும் பிஜேபிக்கு வரலாம் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு கிட்டத்தட்ட 100 இடங்கள் காங்கிரஸ் தொடலாம் அப்படின்னு. இங்கே நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக அதிக இடங்களை வெல்வது திமுக கூட்டணியாகத்தான் இருக்கும். ஏன்னா ஸ்டாலின் அவருடைய கூட்டணி அப்படியே ஒரு இன்டாக்டாக இருக்குது. அதனால் அந்த கூட்டணிக்கான இடங்கள் அதிகமாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. அதற்கு அடுத்தது அதிகமாக உழைப்பு போட்டது இங்கே கிட்டத்தட்ட 230 தொகுதிகளிலும் பிரயாணம் செய்து எல்லா மக்களையும் சந்தித்து என் மண் என் மக்கள் அப்படின்னு ஒரு உத்வேகத்தை கொடுத்த பிஜேபிக்கு கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் பிஎம்கே மாதிரி வாசனுடைய கூட்டணி கட்சி மாதிரி இருக்கக்கூடியது, அவர் அந்த ஒரு உற்சாகத்தையும் ஒரு தனி தெம்பையும் கொடுத்து அவர்களுக்கு ஒரு நல்ல ஓட் ஷேர் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு ப்ரெடிக்ஷன் சொல்லிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நம்ம ஒரு வேளை லூஸ் பண்ணிட்டோமோ, இந்த வர பஸ்ஸை லூஸ் பண்ணிட்டோமோ, அடுத்த பஸ்ஸு எப்போ வரும்னு தெரியலையே, அடுத்த பஸ்ஸு லேடிஸ் ஸ்பெஷலாக வருமா இல்லை நல்லதாக வருமா இப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஏடிஎம்கே அவர்கள் அது ரிசல்ட் வந்தால் தான் தெரியும், நமக்கு தெரியாது. ஏப்ரல் மாதம் ஆரம்பித்தது இந்த ஃபீவர் கிட்டத்தட்ட ஜூன் மாதம் முடிய போகிறது. அதாவது ஜூன் முதல் வீக்லேயே முடிஞ்சிடும். அது வரைக்கும் அந்த டென்ஷன், நம்ம செய்கிறது நல்லதா தவறா, இல்லை நம்ம எடுத்த முடிவுகள் நமக்கு பாதகமா சாதகமா அப்படிங்கிறதெல்லாம் எதிர்பார்த்து ரொம்ப அதிகமாக எதிர்பார்ப்பு இருக்கக்கூடியது வந்து ஏடிஎம்கேல இருக்கு. இதற்கு அடுத்து நமக்கு தெரியும் அண்ணன் சீமான், அவர் எதையுமே கவலைப்படுறதில்லை. ஒரு அவர் பாட்டுக்கும் என் வழி தனி வழி அப்படின்னு ரஜினி சொல்ற மாதிரி ஒரு தனி வழியில் தனி பாட்டையில் போய் கொண்டிருக்கக்கூடியவர். அவர் கிட்டத்தட்ட ஒரு 7% இந்த மக்களுடைய அன்பை பெறக்கூடிய தலைவனாகவும் இப்போதைக்கு விளங்கக்கூடிய தலைவன் அப்படின்னு சொன்ன சீமான். இப்படி இது தவிர மற்ற கட்சிகள் இவர்களெல்லாம் எப்படி இருந்து இந்த ரிசல்ட் எப்படி வரும், இதில் முக்கியமாக அதிகமாக இது வந்து தமிழ்நாடு. சென்ட்ரலில் பார்த்தோம்னா முதல்ல பார்த்தோம் அதிகமாக இடங்களை வெல்லக்கூடியது பிஜேபி அப்படின்னு. சார் எப்படி சார் அதிக இடங்களை பிஜேபி வரும் அப்படின்னா, முதல்ல நம்ம எடுத்துக்கணும், அவங்க வந்து 6 மாதத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க கேம்பெயினை. 6 மாதத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டார். அதற்கு முன்னாடியே ஜூன் மாதம் ரிசல்ட் வரணும்னு ஏப்ரல் மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஜனவரி மாதத்துக்கு முன்னாடியே அதற்கும் 2 மாதத்துக்கு முன்னாடியே 370 எடுத்தது, ராமர் கோவிலை கட்டினது, இது 2 ப்ளஸ் பாயிண்ட் ஆயிடுது. அது தவிர அதற்கு முன்னாடியே அவர் அமித்ஷா ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறதும், மோடி ஒவ்வொரு இடத்துக்கும் வரதும், நட்டாஜி ஒவ்வொரு இடத்துக்கும் வரதும், இப்படி அவர்கள் தன்னுடைய கேம்பெயினை சொல்லாமல் நிறைய இடத்துல ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி ராகுல் காந்தியும் பாரத் ஜோடோ யாத்திரை அப்படின்னு முன்னாடியே ஆரம்பித்தார். இருந்தாலுமே ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக இவர்கள் செய்த உழைப்பு, அதுலேயும் மோடிஜி போட்ட உழைப்பு இருக்கு, அதுக்கு ஈடு இணையே கிடையாது. அந்த காலத்தை சொல்லுவாங்க, நேருஜி வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 மணி நேரம் தான் தூங்குவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மோடிஜி அதையும் விட கிட்டத்தட்ட 3 மணி நேரம் தான் தூங்குறாரா, 3லிருந்து 4 மணி நேரம் தான் தூங்குறார். 18 மணி நேரம் உழைக்கிறார். ஸோ மீதி 2 மணி நேரம் சாப்பாட்டிற்கும் எக்ஸசைஸுக்கும் போயிடுறது. ஜஸ்ட் நினச்சி பாருங்களேன், 6 மாதமா இந்த எலெக்ஷன் 6 மாதம் விட்டுருங்க, எலெக்ஷன் ஆரம்பத்திலேருந்து எவ்வளோ ரேலின்னா 128 இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதுக்கு முன்னாடி பேசினாங்க, இவர் ஏதாவது பேசுவாரா, மற்றவர்கிட்ட இன்டர்வியூக்கு வருவாரா அப்படின்னு. எலெக்ஷன் ஆரம்பித்ததுக்கப்புறம் அவர் கொடுத்த இன்டர்வியூ 128 அப்ராக்சிமேட்டாக. நான் 1-2 முன்ன பின்ன இருக்கலாம், சரியா, 125ன்னு வச்சுங்களேன். 125 இன்டர்வியூ கொடுத்துருக்காரு பர்சனலாக பல சேனல்களுக்கு. பெரிய சேனலாகட்டும், சின்ன சேனலாகட்டும், வெளி சேனலாகட்டும், இப்படி 125லேருந்து 128 இன்டர்வியூ கொடுத்துருக்காராம். அது தவிர
இந்த ராலிஸ் பண்ணுவாங்க இல்லையா, கிட்டத்தட்ட 235 ராலி பண்ணிருக்காரு. ஜஸ்ட் இமேஜின், ஒரு ராலி பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலே கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகும். 3 மணி நேரத்திற்கு முன்னாடி 1 மணி நேரம், அதற்கு அப்புறம் 1 மணி நேரம் கையும் காலும் வெலவெலுத்து போயிடும். நம்மளால ஒரு அரை மணி நேரம் வாகனத்தை நின்று கொண்டே செல்ல முடியல. அவர் இப்படி 235 ரேலி பண்ணிருக்காரு, போல் ரேலிஸ் மட்டும். அதுக்கு முன்னாடி ரேலி பண்ணிருக்கிறதெல்லாம் விட்டுருங்க. இந்த 3 மாசத்துல போல் ரேலி மட்டும் 235 ரேலி பண்ணிருக்காராம். எப்போ மற்ற தூங்குவார், எப்போ சாப்பிடுவார் தெரியல. ஏன்னா இதில் ரேலி பண்ணணும்னா ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு கம்யூட்டேஷன் வேறு இருக்குது. ஏரில் போகிறது, ஜீப்பில் போகிறது, அல்லது ஹெலிகாப்டரில் போகிறது, நடந்து பண்ணுறது, ரோட் ஷோ நடந்து பண்ணுறது. ரோட் ஷோஸ் அப்படின்னு 85 ரோட் ஷோ பண்ணிருக்காரு. ரேலி வேறு, ரோட் ஷோ வேறு. இங்கே சென்னையில் பார்த்துருப்போம் ரோட் ஷோ அதே மாதிரி நின்றுட்டு எல்லாருக்கும் கை அசைச்சுட்டே போகணும். அது ஒரு அரை மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரம் ஆகும் சில ரோட் ஷோ. நம்மளால் கையை தூக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் நின்று பார்த்தோம்னா தெரியும் எவ்வளோ வலிக்க முடியும். 85 ரோட் ஷோ. அதற்கு அடுத்தது ஹை லெவல் மீட்டிங், ஒரு 15லேருந்து 20 ஹை லெவல் மீட்டிங் போட்டிருக்காரு. இந்த G7 மாநாடு அந்த மாதிரி ஹை லெவல் மீட்டிங், வெளிநாட்டிலேருந்து வரவங்க கூட மீட்டிங், அதற்கு உரிய ஏற்பாடுகள், அதில் ஒரு 2 மணி நேரம் செலவு பண்ணுறது. இதையெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா மோடிஜி போட்ட உழைப்பு என்பது அவருக்கு எந்த அளவுக்கு பலன் தரணும். நிச்சயமாக பலன் தர வேண்டும். பலன் தராமல் இல்லவே இல்லை. எல்லாமே பாலிடிக்ஸ் சார். அதில் நல்லதும் இருக்கலாம், கெட்டதும் இருக்கலாம், ப்ளஸ்ஸும் இருக்கலாம், மைனஸும் இருக்கலாம். எல்லாமே கரெக்டுன்னு யாருமே சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் இப்போ ராகுல் காந்தி இருக்கக்கூடிய இண்டி கூட்டணிக்கு கிட்டத்தட்ட ஒரு 25லேருந்து 28% வருதுன்னு வச்சுப்போமே. இவருக்கு ஒரு 40லேருந்து 50% ஓட்டு வருது அப்படின்னா சில பேர் என்ன சொல்கிறாங்க, 50% ஓட்டு பிஜேபிக்கு வருது, அதனால் மிச்சம் 50% உங்களை நெக்லெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. அதே மாதிரி தானே இண்டி கூட்டணிக்கு இருக்கும். இண்டி கூட்டணி விட்டுருங்க, காங்கிரஸுக்கு இன்னைக்கு தொகுதி பொசிஷனில் 25-30% ஓட்டு தான் காங்கிரஸ் எடுக்குதுன்னா, ஏன்னா 100க்கும் குறைவான சீட்டுகள் இருக்குதுன்னா 30%, 40% வந்ததுன்னா 200 சீட்டுகள் வரக்கூடிய கால்குலேஷன் இருக்கும். நமக்கு அதெல்லாம் தெரியும். நீங்கள் எல்லாரும் மகா கில்லாடிகள், நாம் எல்லாருமே எவ்வளோ பார்த்துருக்கோம். அந்த 100க்கு கீழே வரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 30%. 30%னா 70% மக்கள் காங்கிரஸை நிராகரிக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். அவர்கள் மனதில் காலாகாலமாக இருந்த காங்கிரஸால் உள்ளே போக முடியல. என்ன பேசுறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எதிர்கால சிந்தனை அவர்களுக்கு, அந்த எதிர்காலத்தில் நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. எப்போ பார்த்தாலும் மோடியை திட்டுறதுலேயே அதிகமான நேரத்தை செலவழிக்கிறார்கள் காங்கிரஸ்காரர்கள் அப்படின்னு தோன்றுறது. இப்போ மோடியினுடைய ரேலி எடுத்து பாருங்கள், மோடியினுடைய மேடை பேச்சு எடுத்து பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு மோடி ஒரு 25லேருந்து 30 நிமிஷம் பேசுகிறாரு அப்படின்னா, அந்த 30 நிமிஷத்தில் நான் இந்த ஊருக்கு நான் இதை செஞ்சேன், இந்த நாட்டுக்கு, அதாவது தமிழ்நாட்டுக்கு வந்தால், கேரளத்துக்கு வந்தால் தமிழ்நாட்டுக்கு நான் இதை செஞ்சுருக்கேன், பிஜேபி அரசு இதை செஞ்சுருக்கு, மோடி அரசு இதை பண்ணிருக்கு அப்படின்னு ஒரு 20 நிமிஷம் பேசுகிறார். அதற்கப்புறமா அந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்த ஊருடைய சிறப்பு, நான் இந்த ஊரில் புலித்தேவன் அந்த மாதிரி சிறப்பாக செஞ்சார், இந்த இடத்துல இவர் செஞ்சார், அது செஞ்சார்னு ஒரு 2-3 நிமிடங்கள். மற்ற 2-3 நிமிடங்கள் 5 நிமிஷங்கள் எதிர்கட்சியை திட்டுறது. அவங்க இந்த மாதிரி பேசுகிறாங்க, அந்த மாதிரி திட்டுறாங்கன்னு. ஆனால் அவர் பேசுகிற 30 நிமிஷத்தில் 25 நிமிஷங்கள் கன்ஸ்ட்ரக்டிவ் ஆகும். கடைசி 5 நிமிடங்கள் எதிர்கட்சி. ஏன்னா எதிர்கட்சியை சொல்லியே ஆகணும், ஏன்னா பாலிடிக்ஸ், இதுதான் அரசியல். அதனால் அந்த 5 நிமிடங்கள் எதிர்கட்சியை சொன்னாலும் நாம் என்ன எடுத்துக்கிறோம், அவர் பேசுறது எதையுமே எடுத்துக்காமல், அவருடைய உழைப்பையெல்லாம் நாம் மனசுலேயே கொள்ளாமல், எப்படி வந்துடும் பிஜேபி எப்படி வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு, கிட்டத்தட்ட அதில் இருக்கக்கூடிய 250 எம்பிக்கள், அந்த எம்பிக்கள் மட்டும் இல்லை, கூட்டணி கட்சியினுடைய எம்பிக்கள். இந்த கூட்டணி கட்சியை எடுத்துக்கோங்களேன். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள், இவர் கூட இருக்கக்கூடியது பிஜேபி அண்ணாமலை கூட, அண்ணாமலையாகட்டும், சரத்குமார் ஆகட்டும், மிஸ்டர் வாசன் ஆகட்டும், அல்லது அன்புமணி ராமதாஸ் ஆகட்டும், அவர்களுடைய துணை மற்றவர்களாகட்டும், இவர்கள் எல்லாரும் வெளியிடத்திற்கு போய் பிஜேபிக்கு பிரச்சாரம் பண்ணுறாங்க. அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய மேல்நிலை தலைவர்கள் மட்டுமல்லாமல், எம்பிக்கள் மட்டுமல்லாமல், இவர்கள் அனைவரும் சென்றும் அந்த இடத்துக்கு, இது தமிழ்நாட்டில் இருந்து மட்டும், இந்த மாதிரி ஆந்திராவிலேருந்து போவாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் எம்பியே இல்லை, அப்படி இருந்தும் கூட்டணி கட்சியிலேருந்து போகிறாங்க. கர்நாடகாவில் எம்பி இருக்காங்க, கர்நாடகா தேர்தல் முடிஞ்ச உடனே அங்கேருந்து ஒரு 10 எம்பி தவிர அந்த 10 கூட இருப்பவர்கள் வெளியில் போய் பிரச்சாரம் பண்ணலாம், அல்லது இப்போ இருக்கக்கூடிய கர்நாடகா கூட்டணி கட்சி தலைவர்கள் வெளியில் போகலாம். இவர்கள் அத்தனை பேரும்
பிரச்சாரம் செய்து இதை எப்படியாவது 3ஆம் முறையாக நாம் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த உழைப்பு வெற்றி பெற வேண்டும். ஏன்னா உழைப்பு வெற்றி பெற்றால்தான் நாளைக்கு காங்கிரஸில் இருப்பவர்கள் உழைத்தால், ஏன்னா இன்னைக்கு அதே மாதிரி டிஎம்கே இருப்பவர்கள் உழைத்ததுனால இங்கே 35, டிஎம்கே என்னுடைய கூட்டணி கட்சிகள் உழைத்ததுனால எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க 30க்கு மேலே நிச்சயமாக வரும்னு. ஏன்னா அந்த உழைப்பு வெற்றி பெற வேண்டும், அந்த உழைப்புக்கான ஊதியம் நமக்கு கிடைக்க வேண்டும். கிடைப்பதற்கு வசதியாக இருக்கக்கூடியது பிஜேபி கட்சி. இது முதல் டாபிக். இந்த பிஜேபி கட்சியில் கிட்டத்தட்ட இப்போ என்ன அவர் ஒவ்வொரு இடத்துல போகிற போதும் மோடி பிரச்சாரம், நான் இத்தனை பேருக்கு வேலை வாங்கி கொடுத்தேன். காங்கிரஸில் கூட சொல்லிக்கிறார், நாங்கள் இடத்துல 30 லட்சம் பேருக்கு வேலை வாங்கி கொடுப்பேன். மோடி அந்த மாதிரி சொல்லவே இல்லை, 10 லட்சம் பேர் வேலை வாங்கி கொடுப்பேன்னு சொன்னார். அதே மாதிரி ஆர்மியில், இன்னைக்கு ஆர்மியில் இருக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்மியில் எவ்வளோ பேர் இருந்தாங்கன்னு பார்த்துங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 14 - 15 லட்சம் சோல்ஜர்ஸ் ஆர்மி வலுப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இமேஜின் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு அருணாச்சலம் பிரதேசத்தினுடைய கடைசி, நம்முடைய எல்லை கடைசி டிப்பு வரைக்கும் நம்மளால் ஈஸியாக நம்முடைய வாகனங்களை எடுத்து செல்ல முடியும். 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ரோடு ஃபெசிலிட்டியே கிடையாது. அடுத்தவன் பார்த்து நம்மை பொறாமைப்படான், அடுத்தவன் அடிக்க வர வச்சுங்க, நம்மை பொறாமைப்படும் அளவிற்கு வளர்ச்சி என்பது, வளர்ச்சியினுடைய திட்டங்கள் என்பது இவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அது நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய நிதர்சனமான உண்மை. அதை நம்மால் நிராகரிக்கவே முடியாது. இதனாலேயே நம்ம மோடி வரணும் அப்படின்னு பார்க்குறோம். அதற்கடுத்து மோடி இன்னைக்கு என்ன சொல்கிறார், நான் எல்லாத்தையும் செஞ்சேனா? இல்லை, என்னுடைய பக்தி, நான் வணங்கக்கூடிய தெய்வம். ஒரு நவராத்திரின்னு வந்தால் நவராத்திரியில் உபவாசம் இருக்கார், சாப்பிட்றதில்லை, வெறும் நீடாகாரம் தான், பழச்சாறு தான். நாம் இங்கே பார்த்தோம், இந்த அயோத்தியா ராமர் கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி இந்த 11 நாட்கள் உபவாசம் இருந்தது. அந்த 11 நாட்களும் தரையில் படுத்து உறங்குவது, அல்லது வெறும் பழரசமும் பழங்களும் சாப்பிட்டு இளநீர் சாப்பிட்டு மட்டும் உயிர் வாழ்வது. இப்படியெல்லாம் தன்னை வருத்தி கொண்டு நம்முடைய வழியே, இந்துவனுடைய வழியே, கல்ச்சர் வழியே, இந்துத்துவாவே, சனாதன தர்மம் காட்டிய வழியே நம்மை நாம் கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும், உழைக்க வேண்டும். இது 2 தான் மெயின். அடுத்தது பக்தி செலுத்த வேண்டும். அவருடைய பக்தி நமக்கு எல்லாம் தெரியும். இப்படி இந்த 3ஐயும் செய்து இன்னி வரைக்கும் ஒரு உதாரண புருஷனாக அவர் ஆழ்ந்துருக்கார். அவர் சொல்றது மோடி ராஜ்யம் அமைப்போம் என்று சொன்னாலுமே எந்த இடத்துலையுமே பிரதான் மந்திரி திட்டம் தான் அப்படின்னு வைக்கிறாரோ, மோடி இந்த திட்டம், மோடி அந்த திட்டம்னு எங்கேயுமே வைக்கிறது இல்லை. பிரதான் மந்திரி திட்டம் தான் எல்லாமே. அதற்கடுத்து அவருடைய பக்தி நமக்கு தெரியாது இல்லை. அதே மாதிரி எல்லா கட்சியிலையும் பக்தி செலுத்தக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், நான் இல்லைன்னு சொல்லலை. எல்லா கட்சியிலும் இருக்காங்க, எல்லாரும் உண்மையாக உழைக்கிறாங்க. ஆனால் இந்த அளவிற்கு ஒரு ஈடுபாடும் இந்த உழைப்பும் அவர்கள் கொடுக்கிறார்களா அப்படின்னா அது நீங்கள் தான் சொல்லணும். கொடுக்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறது கமெண்ட்டில் போடுங்க. அதனால் இந்த உழைப்பிற்கு நாம் சார் ஒன்றும் இல்லை சார், ஒன்று வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க, நம்ம கரியாக விற்கிறாங்க, தள்ளு வண்டியிலேருந்து விற்கிறாங்க. கார்த்தால 7 மணிக்கு ஆரம்பித்தா நைட்டு 7 மணி வரைக்கும், ஒரு 5 மணி வரைக்கும் வந்துட்டு, அல்லது 4 மணிலேருந்து ஒரு இடத்துல நின்று நைட்டு 9 மணியில் விற்றுட்டு போகிறாங்க. அந்த உழைப்புக்கு ஊதியம் அவர்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா, கிடைக்கணுமா கிடைக்கக்கூடாதா? அதே மாதிரி உழைப்பு இன்னைக்கு இந்த கட்சியில் இருக்கவர்கள் எவ்வளோ பேர் போடுறாங்க? மோடி ஒரு 18 மணி நேரம் உழைப்பப்படுறார். இது தவிர அமர்ந்திருக்கும் சந்தர்ப்பங்களில் மீட்டிங், இவனை கூட்டு மீட்டிங், அவனை கூட்டு மீட்டிங். அந்த உழைப்புக்கான ஊதியம் அவர்களுக்கு 3ஆம் முறை வர வேண்டும் என்பது அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அது நியாயமா இல்லையா என்பதை நாம் ஜூன் 4ஆம் தேதி தெரிந்து கொள்வோம். அடுத்தது நம்ம அண்ணன் முதல்லயே சொன்ன மாதிரி ரொம்ப திறமைசாலி அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களே சீமான்னு தான் நான் சொல்லுவேன். அவருடைய வழி என்னன்னு எனக்கு தெரியாது, அவர் எங்கிருந்து வந்தார் அப்படின்னு பல விதமான சொல்லிக்கிறாங்க. தமிழ் தேசியம் தான் பேசுகிறாருன்னு. தமிழ் தேசியமே அவர் பேசலாமா எப்படி என்றதெல்லாம் நம்ம விட்டுருவோம், அதெல்லாம் அடுத்தது. ஆனால் அவர் பேசக்கூடியதை கவனிப்போம். இப்போ ஒரு சின்ன சர்ச்சை சொல்லியிருக்காரு, நான் இந்த கட்சியை கலைச்சிடுறேன். ரொம்ப அழகான வார்த்தை. இவர் 2-3 தடவை முன்னாடி கூட சொல்லியிருக்காரு, கலைச்சாரான்னு நமக்கு தெரியும். இன்னை வரைக்கும் கட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ என்ன சொல்லியிருக்காரு, பிஜேபி தனித்து போட்டியிட்டு என்னை விட 1% கூடுதலாக வாங்கிவிட்டால் நான் கட்சியை கலைச்சிடுறேன். பிஜேபி எங்கே சார் தனித்து போட்டியிடும்? இது வரைக்கும் டிஎம்கே தனித்து போட்டிட்டு இருக்கா எங்கேயாவது? கிடையாது. மெஜாரிட்டி கட்சிகள் தனித்து போட்டி விடுதலை. நான் ஒரு சின்ன பாயிண்ட் சொல்கிறேன், கடைசியில் சொல்கிறேன். இந்த முடிவில் பிஜேபி தனித்து போட்டியிடலை, அதனால் இவர் கட்சியை கலைக்கவே மாட்டார். அதான் சாமர்த்தியமான வார்த்தைகள். என்ன இருந்தாலும் அன்னைக்கு எனக்கு முப்பாட்டன் முருகன் அப்படின்னு பேசுவார். கிட்டத்தட்ட 1 வருஷம் கழிச்சு மாயோன் தான் எனக்கு தலைவன்
அப்படின்னு பேசுவார். இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு எனக்கு எதுவுமே கிடையாது, நான் பெரியார் தான் எனக்கு தலைவர் அப்படின்னு அழகாக அந்த பேச்சை மக்களிடம் செலுத்தக்கூடியதில் வல்லவராக விளங்கக்கூடியவர் சீமான். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அப்படிப்பட்ட சீமான் இப்போ என்ன சொல்லிருக்காரு, நான் கட்சியை கலைச்சிருவேன். பிஜேபி எங்கே சார் தனித்து நிற்குது? அது ஒரு 23 தொகுதியில் நிற்குது. ஆனாலும் 23 தொகுதியில் அவங்க 15% வாங்கி இதே 7% சீமான் வாங்கினாலுமே அப்போ என்ன சொல்லுவார் அவர், அவங்க கூட பிஎம்கேனுடைய ஓட்டு இருக்கும், அவங்க கூட மற்ற கட்சியினுடைய ஓட்டு இருக்கும்ல, தனி ஓட்டு இல்லையா அது, அதனால் அவங்க அதிகமாக வாங்கினாங்க, இல்லைன்னா வாங்கியிருக்க முடியாது அப்படின்னு ஒரு சால்ஜாப்பை சொல்லி நழுவி போகிறதுக்கான சான்சஸ் தானே அதிகமாக இருக்குது. அப்படிப்பட்டவர் அடுத்து கட்சியை கலைக்கிறாரா கலைக்க மாட்டாரா அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்தது அண்ணாமலை சில பேர் ஒருத்தர் ஒரு பெரிய சீனியர் ஜேர்னலிஸ்ட் சொல்கிறார், எனக்கே கவலையாக இருக்குது அவருடைய இது. நான் ரொம்ப ரசித்து கேட்கக்கூடியவர். ஏன்னா கிட்டத்தட்ட அவருக்கு மூளை அதிகமாக உண்டு, அதற்கு மேலே இருக்கோ இல்லையோ மூளை அதிகமாக உண்டு. நல்ல ஜேர்னலிஸ்ட், உழைப்பை கொடுக்கக்கூடியவர், ரொம்ப மணியானவர், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அவர் சொல்கிறார் அண்ணாமலை காணாமல் போயிட்டார் அப்படின்னு. அண்ணாமலை காணாமல் போயிட்டார்னா பிஜேபி விட்டுருமா, இல்லை அண்ணாமலை தனக்கு தானே விட்டுருவாரா? சொல்லுங்கள் பார்ப்போம். பிஜேபி முதல்ல விடாது. ஏன்னா ஒருத்தர் நல்லா வேலை பண்ணுறான், ஒரு கம்பெனிலேயே ஒருத்தர் நல்லா வேலை பண்ணுறான்னா தாரக மந்திரம் என்ன, வேலை செய்கிறவனுக்கு வேலையை கொடு, வேலை செய்யாதவனுக்கு ப்ரமோஷனை கொடு. அந்த மாதிரி ஒரு கட்சியில் வேலை செய்கிறான்னு பார்த்தா அவனை விட்டுருவாங்களான்னு சரத்குமாரையே விடலை, வாசன் சாரையும் விடலை, அன்புமணி ராமதாஸே வெளில போய் பேசுகிறாரு. அப்படி இருக்கும்போது தான் இப்போ தான் கற்றுக்கிட்டேன், ஹிந்தி தெரியாது போடான்னு சொன்னாலும் அந்த ஹிந்தியை கற்றுக்கிட்டு ஒரு கர்நாடக சிங்கமாக இருந்து பல மொழிகளில் தேர்ச்சி இல்லை என்றாலும் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் உடைய மனுஷன், உழைப்பு அதிகமாக கொடுக்கும். மோடிக்கு அடுத்தது கிட்டத்தட்ட 15 மணி நேரம் உழைக்கக்கூடிய மனுஷன். அவரை விட்டு வச்சுருவாங்களா? அவர் இங்கேருந்து ஆந்திரா உண்டா, கர்நாடகா உண்டா, மகாராஷ்டிரா உண்டா, டெல்லி உண்டா, யூபி உண்டான்னு ஒவ்வொரு இடத்துக்கும் போயின்னு இருக்கிறவரை போய் நம்ம சீனியர் ஜேர்னலிஸ்ட்டில் அவர் எங்கே காணாமல் போயிட்டாரு அப்படின்னா ஒரு நம்பக்கூடிய பொய்யா பார்த்து சொல்லுங்கப்பா, உண்மையை சொல்லுங்கப்பா. அடுத்தவர் ஜெயிக்கிறாரு ஜெயிக்கல, நீங்களும் வாங்க, நீங்களும் உழைங்க. இப்போ டிஎம்கே உழைக்குது, டிஎம்கே ஜெயிக்குது. இவர் ஏதோ நல்ல ஆட்களையும் போடல ஏடிஎம்கே, அடுத்தார அவங்க மேலே வரலாம். அந்த மாதிரி இன்னைக்கு உழைக்கக்கூடிய கட்சியாக இருக்காங்க, ஜெயிக்கக்கூடிய கட்சியாக இருக்காங்க அண்ணாமலை. அவர்கிட்ட இருக்கிற நல்லது எடுத்துமோ, எதுக்கு அவரை காணாமல் போயிட்டார், அங்கே போயிட்டார், இங்கே போயிட்டாரு, இப்படி தூற்றுவதை விட்டு விட்டு போற்றுவோம். அடுத்தது பாருங்கள், இந்த எலெக்ஷனில் மெயினாக கட்டம் என்ன சார் சொல்கிறது? சில பேர் கேட்குறாங்க, நீங்கள் ஜாதகம் சொல்கிறீங்க, ஜாதகம் சொல்கிறீங்க, ஜூன் 4ஆம் தேதி ரிசல்ட் வரப்போகிறது, இந்த எலெக்ஷன் கட்டம் என்ன சார் சொல்கிறது? இந்த எலெக்ஷன் கட்டம் என்ன சொல்லுது? யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லுது. அதாவது வாக்கு எண்ணிக்கை கிட்டத்தட்ட ஒரு காத்தால 7-8 மணிக்கு ஆரம்பிக்கிறதுன்னு நினச்சிப்போம். 8 மணிக்கு மேலே, ஏன்னா அதுக்கு ப்ரிப்பரேஷன்லாம் முடிச்சுட்டு அவங்க உட்காரிச்சு அந்த டைம் ஆகிடும். ஜூன் மாதம் 4ஆம் தேதி அன்னைக்கு லக்னம் மிதுன லக்னமாக இருக்குது. லக்னத்திற்கு 4இல் புதனுடைய வீட்டில் கேது. ஸோ புதனுடைய வீட்டில் கேதுன்னா புதன் ஞானகாரகன், ஞான மோட்சக்காரகன் இரண்டும் சேர்ந்த ஒரு இடமாக இருக்கிறது. அந்த புதன் சூரியனோடு சேர்ந்து, குருவோடு சேர்ந்து, சுக்கிரனோடு சேர்ந்து, சுக்கிரனுடைய வீட்டில் 12 இருக்காங்க. ஸோ சுக்கிரனுடைய வீடு அது. அந்த சுக்கிரனுடைய வீட்டில்னா சுக்கிரன் ஆட்சி, அது 12ஆம் இடம். 8ஆம் வீட்டுக்குடையவன் 12ஆம் வீட்டில் இருக்கான். 7, 8 குடைய வீடு சனியனுடைய வீடு. 8ஆம் வீட்டுக்குடையவன் 12ஆம் வீட்டில் குரு, 12ஆம் வீட்டில் மறைவது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஒரு ப்ளஸ்ஸு. யாருக்கு ப்ளஸ்ஸு? ஞானம் உள்ளவர்களுக்கு அதிகமாக நான் முதல்லையே சொன்னேன், உழைப்பு கொடுப்பவர்களுக்கு. ஏன் சார் உழைப்புன்னா, சூரியன் எப்பயும் 24 மணி நேரமும் காய்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர். ஒன்று இங்கே காயும், இல்லைன்னா அமெரிக்காவில் காயும். ஸோ உழைப்பு அதிகமாக கொடுக்கக்கூடிய, உழைப்பு அதிகமாக கொடுக்கக்கூடியவர்களுக்கு ஊதியம் அதிகமாக கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால 8ஆம் வீட்டுக்குடையவன் 12ஆம் வீட்டில் இருக்கான், சூரியனோட சம்பந்தப்பட்டிருக்கான், கொஞ்சம் ஞானம் புத்தியை உபயோகப்படுத்தவனாக கூடியதாக இருக்கான், பைசா செலவழிக்கக்கூடியதாக இருக்கான். இன்னைக்கு இந்தியாவிலேயே உங்களுக்கு நல்லா தெரியும், பாண்டில் யாருக்கு எலக்ட்ரல் பாண்டில் அதிகமாக பைசா வந்ததுன்னா பிஜேபிக்கு தான். ஸோ அந்த சுக்கிரனுடைய வீடு அதிகமாக இருக்குது. அவர்களில் இன்று பழப்பழக்கம் மட்டுமல்ல, அவர்களால் இந்தியாவிற்கு பணப்பழக்கம் இந்த 10 வருஷத்தில் அதிகமாக இருக்குது. டிஜிட்டல் மணி அப்படிங்கிறது சுக்கிரன் என்பதை மறைவிடமான மணி தான். ஏன்னா குருவோடு சேர்ந்தவர். குரு தேவர்களுடைய பிரகஸ்பதி, சுக்கிரன் அசுரருடைய பிரகஸ்பதி தலைவன்.
அவர்கள் 2 பேரும் சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறதுனால மறைமுக பணி பரிவர்த்தனை அதிகமாக செய்யக்கூடிய ஒருத்தர் திரும்பவும் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கு. இதற்கு அடுத்து தன்னுடைய 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டில் சந்திரனோட மேஷத்தில் இருக்கார். தன்னுடைய சொந்த வீட்டில் செவ்வாய் இருக்கிறது நிலம் வீடு இதற்கெல்லாம் அதிபதியானவன் செவ்வாய். மருத்துவத்திற்கு அதிபதியானவன், மருத்துவ எக்ஸ்பேன்ஷனை செய்யக்கூடியது செவ்வாய். அதை இந்த ரீசன்ட் பாஸ்ட்ல செஞ்சவர் அந்த கட்சி மோடி, அது பிஜேபி. அதனால அவர்களுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கு. இது இன்னொன்று. இப்போ அடுத்தது 7, 8, 9ஆம் வீட்டு தன்னுடைய சொந்த வீட்டில் சனி இருக்கான். ஆப்போசிஷன் அப்படின்னா சனி. அந்த சனி இன்னைக்கு சனி சொந்த வீட்டில் இருக்கான். அதனால முன்னை விட பலன் அதிகமாக பெறக்கூடியவனாக இருப்பான். அன்னைக்கு வரக்கூடிய ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய கட்சி திரும்பவும் வருவதற்கு, ஆனால் ஆப்போசிஷனில் இருக்கக்கூடியவர்கள் பலம் அதிகமாக பெறுவதற்கு, இதுவரைக்கும் 2 சீட்டு இருந்ததுன்னா இன்னைக்கு 3 சீட்டு வரும். அப்படி பலம் அதிகமாக பெறக்கூடியவர்கள் 7, 8, 9ஆம் வீட்டுக்குடையவன் 9ஆம் வீட்டிலேயே இருக்கான். அது மட்டுமல்ல, சனியினுடைய பார்வை 7ஆம் பார்வை 3ஆம் வீட்டிற்கும் விழுகிறது, சிம்மத்திற்கு விழுகிறது. அந்த சிம்மத்தினுடைய அதிபதியான சூரியன் 12ஆம் வீட்டில் மறைவிட ஸ்தானத்தில் இருக்கிறார். 12ஆம் வீடு மறைவிட ஸ்தானம், சுக்கிரனுடைய வீடு மறைவிட ஸ்தானம். புதனும் ஞான காரகன், அவனும் லக்னாதிபதி, அவனும் மறைவிட ஸ்தானத்தில் இருக்கான். இதனால மறைவிடமாக இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகமாக பலனை தரக்கூடியது ஆப்போசிஷன் பார்ட்டி தான் இப்போ மறைஞ்சிருக்கேன். ஏன்னா வெளியில் எல்லாருக்கும் தெரியக்கூடியவர்கள் பொசிஷனில் இருக்கிறவங்க, மறைவிடத்தில் இருப்பவர்கள் ஆப்போசிஷன் பார்ட்டி அதிகமாக வெளில தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அதிகமாக பேசப்படக்கூடியவர்களாக, அதிக இடங்களை வாங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னா அது சரி. அதனால் இப்போ இருக்கக்கூடிய ஆப்போசிஷன் பார்ட்டினா காங்கிரஸ் தான். அந்த காங்கிரஸ் அதிக இடங்களை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றது. இதுதான் நம்ம இப்போதைக்கு அன்னைக்கு கால்குலேஷன் பிரகாரம் கட்டம் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்கறது. இது தவிர ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவல் ஜாதகம் அலசினாதான் தெரியும் யார் உண்மை எவ்வளோ வாங்குவார்கள் என்பதை. அதை அடுத்து பார்க்கலாம். அப்புறம் தமிழ்நாட்டுக்கு வந்தோம்னா உலகத்தை பார்க்குறோம், அங்கே பார்க்குறோம், இங்கே பார்க்குறோம். தமிழ்நாட்டில் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தமிழ்நாடு தான் நமக்கு, நம்முடைய நாடு தமிழ்நாடு. நாம் எதிர்கொள்ள வேண்டியது இங்கே தான். இங்கே இது எப்படி இருக்கும், தமிழ்நாட்டினுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும், அன்னைக்கு வரக்கூடிய ரிசல்ட்னால தமிழ்நாட்டினுடைய சூழ்நிலைக்கு எப்படி இருக்கும். அன்றைக்கு இடம் நம்ம நாடு அப்படின்னா லாபஸ்தானம். லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடியது செவ்வாய், நம்முடைய நாடு. செவ்வாய் நிலம் 11ஆம் இடத்துல இருக்கா. அந்த செவ்வாய் சந்திரனோடு இருக்கா. என்ன நேட்டல் மூன் என்று சொல்வார்கள். அன்னைக்கு சந்திரனோடு சேர்ந்து செவ்வாய் இருக்கிறதுனால நம்ம நாட்டுக்கு ஏதாவது நன்மை நடக்குமா அப்படின்னா 11ஆம் இடம் செவ்வாய் இருக்கிறதுனால நிச்சயமாக எதிர்வரக்கூடிய காரியங்கள் ஏதோ ஒரு நல்லது நடக்கக்கூடியதாக, அது கட்சிகளுக்கு நல்லதாக இருக்கலாம், மனிதர்களுக்கு நல்லதாக இருக்கலாம், நாட்டுக்கே நல்லதாக இருக்கலாம். இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறமா ஒரு சிறிய சேஞ்ச் வரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. ஏன்னா அந்த இடத்தை 3ஆம் பார்வையாக சனி பார்க்கிறார். அன்று செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த இடத்தை சனியினுடைய பார்வை இருப்பதால் ஏதோ ஒரு சேஞ்சு தமிழ்நாட்டிற்கு அதற்கு பிறகு வரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. இந்த காணொளி இந்த சந்தர்ப்பத்தோட நமக்கு இன்னும் ஒரு சின்ன விஷயம் நான் சொல்கிறேன். சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்திருப்பது ரோகிணியினுடைய காலில். ரோகிணி அஸ்தம் திருவோணம்ன்றது சந்திரனுடைய கால். அது சந்திரன் 11ஆம் வீட்டில் இருக்கான். அது சூரியனும் சுக்கிரனும் குருவும் புதனும் சேர்ந்து இருக்கக்கூடியது கிருத்திகை. அடுத்தது சந்திரன் செவ்வாய், இது அஸ்வினி. சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கக்கூடிய 3 பேர் அப்படியே கன்ஜெஷனாக கூட்டாக இருக்காங்க. எங்கே கூட்டுகள் அதிகமாக இருக்கின்றனவோ, அதாவது எப்படி சொன்னோன்னா பிஜேபி கூட்டு அதிகமாக இருக்குது, பறந்து இருக்கிறது. அதனால் அவர்கள் ஜெயிப்பதற்கான வாக்குகள் அதிகமாக இருக்குது. இங்கே தமிழ்நாட்டை நம்ம பார்த்தோம், 11ஆம் இடத்துல செவ்வாய் சந்திரன் நம்முடைய வீடு. இங்கே கூட்டு டிஎம்கேக்கு தான் அதிகமாக இருக்குது. அதனால் இங்கே அதிகமாக அவர்கள் வெல்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. இப்படி கூட்டு சேர்பவர்கள் வெல்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது இந்த எலெக்ஷனில். அதற்கடுத்தது தமிழ்நாட்டிற்கு என்ன வருகிறது என்பதை நாம் அதையும் ஆராய்ச்சி பண்ணி வச்சுருக்கோம். திரு ஸ்டாலின் அவர்களுடைய, திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகங்களையும் அதையும் வெளியிட்டிருக்கோம். பாருங்கள், அவர்களுக்கான சாத்தியக்கூறுகள், வருவதற்கான சாத்தியக்கூறுகள் எப்படி இருக்குங்கிறத அடுத்த காணொலியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.